இப்ப அதே மாதிரி நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட கேக்குறது ரினிவல் அப்ப எங்களோட காரோட ஐடிவிய கம்மியா போட்டு எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்கல்ல. அந்த ஐடிவினா என்ன, அப்படி பண்ணலாமா? ஐடிவின்றது வந்து இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. உங்க காரோட வேல்யூ. இப்ப நீங்க இன்சூரன்ஸ் பண்றது உங்க காரை தானே இன்சூரன்ஸ் பண்றீங்க. அந்த இன்சூரன்ஸ் இப்போ உங்களுக்கு கார் வாங்கும் போது அந்த காருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்ப 8 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்க கார் வாங்கும் போதே 8 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க ரெனுவல் பண்ணும்போது யூஸ்வலா வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப கார் வந்து பழசாகுது இல்ல, ஒவ்வொரு வருஷமும் பழசாகுது இல்ல, சோ அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். யூஸ்வலா ரெக்கமெண்டட் டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து 10% போடலாம். இப்ப 8 லட்சம் ரூபாய் ஒரு கார் வாங்குறீங்க, அடுத்த வருஷம் நீங்க ரெனுவல் பண்ணும்போது 8 லட்சம் ரூபாயில 10% எவ்வளவு, 80,000. சோ 7,20,000க்கு நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப 7,20,000 காரை வந்து நீங்க எனக்கு 4 லட்சம் ரூபாய் மட்டும் போட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 லட்சம் தான் கவரேஜ் வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க கிளைம் பண்ணும்போது. சோ ஃபுல் கிளைம் வராது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நீங்க கிளைம் பண்றீங்க, இப்போ 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்றீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தர மாட்டாங்க. ஏன்னா 7,4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை நீங்க 4 லட்சம் ரூபாய்க்கு தான் இன்சூரன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோரேட்டா பேசிஸ்ல தான் அந்த கிளைம்ஸ் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. சோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன மார்க்கெட் வேல்யூ, உங்களோட காரோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஐடிவி கரெக்டா இருக்கா அப்படின்றது செக் பண்ணி அந்த வேல்யூக்கு நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. ரொம்ப மார்க்கெட் வேல்யூக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, மார்க்கெட் வேல்யூக்கு ரொம்ப கம்மியாவும் எடுக்கக்கூடாது. கரெக்டான மார்க்கெட் வேல்யூக்கு எடுங்க. இப்ப நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு 3 கொட்டேஷன் 4 கொட்டேஷன் கொடுக்குறோம். சோ நீங்க வந்து எந்த கம்பெனில, இப்ப நாங்க எதுக்கு 3-4 கொட்டேஷன் கொடுக்குறோம்னா, ஒரு சில கம்பெனில பிரீமியம் வந்து நல்ல கரெக்டான ஐடிவிக்கு பிரீமியமும் கம்மியா கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி. அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஆமா, ஐடிவியை குறைக்காம ஐடிவி வந்து கரெக்டான மார்க்கெட் வேல்யூக்கு கம்மியான பிரீமியம் யார் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமர்ஷியல் பிசினஸ் பண்றவங்களுக்கு, வெஹிக்கிள் பிசினஸ் பண்றவங்களுக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தாலும் சரி, பிரைவேட் கார் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுடைய என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில நாங்க எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே ஆஃபர் பண்றோம். அதுல எங்களுக்கு ரொம்ப நல்ல மூவிங்கே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் தான். உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் மூலியமாவே ஒரு வித்தின் 2 hours 3 hours நீங்க பாலிசி எடுத்துடலாம். இப்ப ஆர்சி காப்பி, இன்சூரன்ஸ் காப்பியை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கனாலே வந்து கொட்டேஷன்ஸ் நம்மளால வந்து கொடுக்க முடியும். இப்ப ஏற்கனவே உங்க பாலிசி வந்து எப்படி இருக்கு, கரெக்டா தான் போட்டிருக்கீங்களா அப்படின்றத அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஒன்னொன்னு என்ன அப்படின்னா, நாங்க மோர் தேன் ஒரு 20 to 25 கம்பெனிஸ்ல டைப் வச்சிருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட கம்பெனில உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி தரலாம். இல்ல பெஸ்டா வந்து இருக்கிற இப்ப நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ்